தொட்டது துலங்கக்கூடிய நேரமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு காலங்கள் எப்படி அமையப் போகுது, அது மட்டும் இல்லாமல் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே பலன் கிடைக்கப் போகுது. இத்தனை வருடங்களாக பல கஷ்டங்களை தாண்டி இன்னல்களை தாண்டி ஒரு 4 மாதமாக ஒரு விடிவு காலத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இனி வரக்கூடிய ஒரு காலங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போனால் லைட்டாக தடைப்படுற மாதிரி இருக்குது, அது சீக்கிரமாக இருந்தால் பரவாயில்ல, பழசு தான் இப்படி கஷ்டப்பட்டோம், மறுபடியும் இந்த மாதிரி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது, அடுத்து நீங்கள் என்னெல்லாம் ஸ்டெப் வைக்கணும், அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் மினிமம் 500 ரூபாய்க்கு மேலாகுங்க. பட் ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 149 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜனன காலகட்டத்தை பார்த்து அந்த ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வாங்காமல், அதாவது ஒரு தட்சணை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அமௌண்ட் வாங்குகிறோம், சரிங்களா? அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஜாதகம் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அது மொத்தமாக டொனேஷன், மற்றவங்களுக்கு உதவிக்காக தான் போகும். சரி, ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னாலே மோஸ்ட்லி எல்லாரும் சொல்லக்கூடியது, விருச்சிக ராசிக்காரவங்க இருந்தாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு கீழே அடிப்பணிஞ்சு வேலை பார்க்க மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரவங்க இருக்காங்க அப்படின்னா அவருடைய தாட், அவருடைய ஐடியாவுக்கு மீறி வேறு எந்த ஐடியாவை சொன்னாலும் அவரால் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏற்றுக்கவே முடியாது. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மற்றவங்களுக்கு இறங்கி போகாதவங்க. விருச்சிக ராசிக்காரவங்க இருக்காங்க அப்படின்னா பல பேர் திட்டுற இடத்துல அவங்க இருப்பாங்க, காரணம் அவராக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வினோதமான ஒரு ராசி, ராசிகளே வித்தியாசமான ஒரு பேசுனா கடுப்பாகக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா விருச்சிக ராசி தான். விருச்சிக ராசி அப்படின்னா தேல் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை தேல் கொட்டுற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு ஒரு கடுமையான வார்த்தைகளாக பேசுவாங்க. பேசாமலே இருப்பாங்க. அப்படி பேசினாங்க அப்படின்னா முன்னாடி இருக்கவங்க அழுதுருவாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. அந்த மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள்கிட்ட அதிகமாக ஒரு லைஃப் பார்ட்னராக இருக்கீங்க அப்படின்னா காலத்தொட்டு கும்புற அளவுக்கு தான் இருக்கணும். விருச்சிக ராசிக்காரர்களை பார்த்து ஏன்டா அப்படின்னா மனுஷனாடா, மனுஷன் மாதிரி பேசுறியா, இல்லை இப்படி இருக்க, உன் ஆக்டிவிட்டி இப்படி இருக்குது, டென்ஷனாக ஒரு அளவுக்கு இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் பாசம் வைக்கிறதுல ஒரு கோல்டு, 100%, 100% போய் இல்லாத ஒரு உறவு. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட பழகுனீங்க அப்படின்னா நண்பனாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி 100% பியூராக இருக்கும். ஆனால் அந்த 100% ரொம்ப பியூராக இருக்குங்கள்ல, அதுக்கு பக்கத்தில் அவ்வளோ டென்ஷன் ஆகும். வச்சா ஓவராக பாசம் வைப்பாங்க. அதே மாதிரி வச்சாங்க அப்படின்னா ஒரு சின்னது ஒரு விஷயத்தை கூட ரொம்ப பெருசாக்குவாங்க. எப்படின்னா இதை சரியாக பண்ணணும், ரொம்ப கரெக்டாக பண்ணணும் அப்படிம்பாங்க. வீட்டில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இவங்ககிட்ட இப்படி தான் பழகணும், இப்படி தான் பழகணும், என்கிட்ட இப்படி பேசுறியா, இப்படி தான் பேசணும், பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாமே சரியாக நடக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு ஆட்கள் இந்த விருச்சிக ராசிக்காரவங்கள்ட்ட பழகுறாங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களை சுற்றி நண்பர் வட்டாரமே கம்மியாக தான் இருக்கும். எல்லாட்டையும் சண்டை போடுவாங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரவங்கள்ட்ட ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பு இருக்காது. அதுதான் ஒரு உண்மையான விஷயம். இவங்க போய் பழகலை அப்படிங்கிறத விட இவங்கக்கிட்ட பழகிற அளவுக்கு அவங்கக்கிட்ட தெம்பு இருக்காது. அதே மாதிரி நம்ம ஆளுங்க ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவன் கிடக்கிறான், இவன் கிடக்கிறான், இவன் ஒரு ஆள், இவன் ஒரு ஆளுன்னு இந்த மாதிரி பேசுகிறது தான் விருச்சிக ராசிக்காரர்கள். யார் உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உனக்கில் நான் என்ன எதிர்பார்க்கணும், வேலை பார்க்கணும், எனக்கு கீழே வேலை பார்க்க 1000 பேர் நான் உருவாக்கேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையுடைய ஒரு உன்னதமான
ஒரு ராசி விருச்சிக ராசி. பல கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, மற்ற ராசியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்கெல்லாம் வச்சு செஞ்சிகிட்ருப்பாங்க. உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம், உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். கடவுள் புண்ணியத்தை நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. பல இளைஞர்களை தாண்டி வந்திருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைய காலகட்டத்தில் இருப்பாங்க. நிறைய கஷ்டம் இருக்குது சார். பண கஷ்டம், இழப்பு, உயிரிழப்புலாம் நிறைய உயிரிழப்புலாம் சந்திச்சிருப்பாங்க. உயிரே போயிட்டு வந்திருக்கும். அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டலில் அலைஞ்சிருப்பாங்க. பண கஷ்டம் லாக் ஆகிருப்பாங்க. இன்றைக்குமே இன்றைய காலகட்டமில் உயிர் தப்பிச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. பண கஷ்டம்லாம் இவங்களுக்கு என்றைக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்கேருந்து காசு வருதுன்னு தெரியாது, சேவிங்ஸ்னு கையில் ஒன்றும் இருக்காது. ஆனால் லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கும். ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் லைட்டாக அப்படியே மினிக்கிட்டு அதை வச்சு அப்படியே சின்ன சின்ன விஷயங்களை வச்சு சரி பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் கடன் இருக்க தான் செய்து அந்த கடன் எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025 ஒரு சூப்பரான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடம் வந்துட்டு ஒரு வாய்ப்பு, இந்த ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ண அப்படின்னா உனக்கு ஜாக்பாட் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 மாதமாகவே கொஞ்சம் பண வரவு அப்படிங்கிறது லைட்டாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கும். சேவிங்ஸில் போடல அப்படின்னாலும் ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு வருமானம் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 4 மாதமாக ஒரு 3 மாதமாக பயங்கரமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும், கல்யாணம் இல்லாதவர்களுக்கு கல்யாணமாகி இருந்திருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை எதிர்பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விஷயம் நடந்திருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் பல விஷயங்கள் எல்லாம் 2024 உங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கும். ஃபேமிலி ஓரியன்டான விஷயத்தில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்ததும் சகோதர சகோதரிகள் வகையில் இருந்த சின்ன சின்ன கசப்புகள் இருக்க செய்யும். ரொம்ப நீங்களும் இறங்கி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்திருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு கடந்த ஆண்டுகள் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலமாக சந்தோஷமான காலமாக அமையப்போகுது. 4 மாதமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏப்ரல் வரைக்குமே உங்களுக்கு சூப்பராக நடக்க போகுது. எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் அப்படியே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்டாக இருக்குமே தவிர ரொம்ப இறங்காது. இதுக்கு மேலே உங்களுக்கு இறக்கமே கிடையாது. எல்லாமே ஏற்றம் தான். நல்லது ஒரு சந்தோஷமான ஏற்றம் தான், வரவுக்கான ஏற்றம் தான், மகிழ்ச்சிக்கான ஏற்றம் தான். அந்த மாதிரியான தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் படாத கஷ்டம் பட்டுட்டீங்க சார். லைஃப்பில் ஒரு மேடு பள்ளத்தில் ஏறணும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ரொம்ப ஒரு பாதாள குழியில் இறங்கி ஏற போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஏற்கனவே இறங்கிட்டீங்க. இதுக்கு மேலே ஏறக்கூடிய ஒரு டைம் தான். இனிமேல் நீங்கள் கொலை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு மேலே நல்லது ஒரு நேரத்திற்கான ஒரு நேரம் தான். அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த விஷயங்கள் அமையும். சரி சார், இது எல்லாம் ஓகே. இப்போ நாம் கல்வி ரீதியான விஷயங்கள், குழந்தைகள் கல்வி, இதுக்கும் மருத்துவ ரீதியான விஷயத்துக்கும் நீங்கள் எப்போதுமே ஜோதிடம் பார்க்காதீங்க. டிஸ்க்ளைமராகவே நாங்கள் சொல்லிடுறோம். அதே மாதிரி அது எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் பார்க்கணும் அவசியம் இல்லை. உடல் ரீதியான விஷயத்துக்கு நம்ம ஜோதிடத்தை பார்க்காம டாக்டரை பார்த்துடணும். மற்றபடி இந்த தூக்கமின்மை இந்த மாதிரியான விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஹாப்பியான ஒரு மூமெண்ட்னால கூட வரலாம். உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும், குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிங்கிற டைமில் நீங்கள் தூக்கமின்மையாக இருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். அதே மாதிரி தொழிலாக இருக்கட்டும், தொழில் வேலை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ப்ரெஷர் போட்டுக்காதீங்க. ஆளுக்கு கொஞ்சம் வச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம் தொழில் ரீதியான விஷயங்களில். ஸோ அதனால் வேலையாட்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. சொல்லி பாருங்கள், கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. லிமிட்டாக வச்சு ஒரு சேஃபாக சாஃப்டாக மூவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியான விஷயங்கள், உறவு ரீதியான விஷயங்கள்லையும் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது. நம்பிக்கை சார்ந்து நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய பாசத்தை மீறி யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு உங்களுடைய நம்பிக்கையாக இருப்பாங்க. இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களில் அதீத முதலீடு போட்டு பண்ண போகிறீங்க. அது எல்லாத்தையும் பார்த்து பக்குவமாக பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நல்லது. இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க, சென்ற வருடமே தொழில் ஏதாவது ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ரெடி பண்ணியிருப்பீங்க. அது ஓரளவுக்கு லக்காக ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இழுப்பறி இருக்க தான் செய்யும். போக போக சரியாகிடும். அது ஒன்றும் பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி புதுசாக லேண்ட் வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, இதுக்கு மேலே எல்லாமே லக்கு தான் சார். அடித்து ஜாக்பாட் தான். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அந்த நல்ல விஷயங்களுக்கு தகுந்தாற போல் உங்கள் லைஃப்பை கொஞ்சம் டியூன் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுடைய ஆக்டிவிட்டி, உங்களுடைய மேனரிசம் எல்லாத்தையுமே கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரியே சின்ன சின்ன சேஞ்சஸ் நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் லைட்டாக பண்ணிகிட்டு தான் இருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லும்போது ஞாபகம் வருது அப்படின்னா உண்மையினா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய சக்ஸஸ் சந்திக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய தோல்விகளை சந்தித்தவங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது இனிமேல் லைஃப்பில் கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா முன்னாடி சின்னது ஒரு டெமோ மாதிரி உங்களுக்கு ஒன்று நடந்திருக்கும். அது ஒன்றும் உங்களுக்கு சரிப்பட்டு வந்திருக்காது. மறுபடியும் அடுத்த டைம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம், ஆனால் 2வது குழந்தைக்கு அது ஓகேவாக இருக்கும். அதே மாதிரி திருமணத்துக்கு ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமில் கொஞ்சம் இடைஞ்சல் வந்திருக்கும். 2வது டைம் ட்ரை பண்ணும்போது டக்குன்னு கிளிக் ஆகிருக்கும். சரிங்களா? அதாவது கல்யாணத்துக்கு ரெடியாகும் போதே சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லா விஷயமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ரெடியாக அமைஞ்சிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்களை தாண்டி தான் உங்கள் லைஃப் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி தொழிலுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது லேண்டு பார்த்துருக்கீங்க, லேண்டு ஓகே ஆகுது அப்படின்னா டக்குன்னு கேன்சல் ஆகிரும்.
திருப்பியும் இன்னொரு ட்ரை பண்ணுவீங்க, டக்குன்னு அதில் வந்து தொழில் தொடங்கிடுவீங்க. இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு மாதம் 2 மாதத்தில் அது பிக்கப் ஆகிட்டு நல்லா ரெடி ஆகிட்டு அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து உங்கள் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக மட்டும் இல்லை, விருச்சிக ராசிக்காரவங்க உங்கள் லக்குக்கு சொந்தக்காரர் அப்படின்னே சொல்லலாம். எல்லா காலகட்டத்திலையுமே உங்களுக்கு அது இதுன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் கூட மன கஷ்டம் இருந்திருக்கும். அது இதுன்னு உங்களுக்கு பிரெயினில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பிக்சருக்கு லெவலில் தான் விட்டுருப்பார். ஏதாவது ஒன்று பண்ணி சரவுண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. எந்த காரணத்தில் போட்டு அடித்தாலும் நீங்கள் அப்படியே கோல் அடிச்சுட்டே இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரவங்க இருந்திருப்பீங்க. ஆனால் படாத கஷ்டம் அப்படிங்கிறத பட்டிருப்பீங்க. பார்க்குறவனுக்கு அது சாதாரணமாக தெரிஞ்சாலும் உங்களுக்கு அது வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. படாத கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்கள் அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க யாரும் கிடையாது. உங்கள் அளவுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறவங்களும் இனி கிடையாது. அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இனி உங்களுக்கு தொடங்கப் போகின்றது. அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கே புரியும். அது மட்டும் இல்லை சார், நிறைய பேர் வந்து கேட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த குழந்தை விஷயம், திருமண விஷயம், தொழில் ரீதியான விஷயங்கள் தான் கேட்டுட்ருப்பீங்க. நிறைய பேர் அதிகமாக உடல் ரீதியான விஷயங்களுக்கு அதிகபட்சம் டாக்டரை பார்த்துருங்க. அதை மெயினாக சொல்கிறோம். இந்த மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்புன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு நண்பகத்தன்மை இல்லாத ஒரு துறையில் கொண்டு போய்ட்டு பணம் போடுறத கொஞ்சம் பார்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கும் அதுக்கும் என்றைக்குமே செட் ஆகாது. ஓரளவுக்கு தான் உங்களுக்கு செட் ஆகும் அது. ஏன்னா அது என்றைக்காவது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். டிஜிட்டலைஸ்டு வந்துட்டு இது அதிகமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூரில் இருந்தாலும் வெளிநாட்டில் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, வெளிநாட்டு வருமானம் தான் வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபாரன்சிக்கு இதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் அதிகமாக டிஜிட்டலைஸ்டு அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு போட்டு நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு செட் ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட்டாக உங்களுக்கு வரணும். இது வந்துட்டு இந்த ராசியினுடைய ஒரு அமைப்பு. அமௌண்ட்டாக வரும். நாமளாம் வந்து யாருக்கும் அமௌண்ட் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ராசியோட அமைப்பு பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். ஸோ இனி வரக்கூடிய காலம் பொற்காலமாக அமைய போகுது. அதற்கு தகுந்தாற் போல் உங்களை டியூன் பண்ணிக்கோங்க. அதிகபட்சமாக எப்போதுமே முருகரை வணங்குங்க. முருகர் வந்து ஒரு மிகப்பெரிய நன்மை தருவார். முருகரை வணங்குனீங்க அப்படின்னா ஓம் முருகரை போற்றி, ஓம் முருகரை போற்றி, ஓம் முருகரை போற்றின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் 3 தடவை பதிவு பண்ணிவிட்டு ஃப்ரீ டைமில் உங்கள் வீடுகளில் இந்த விஷயத்தை சொல்லி பாருங்கள். ஓம் அப்படிங்கிற பிரபஞ்ச வார்த்தை மிகப்பெரிய ஒரு அருளாசி தரக்கூடியது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பதிவு பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.